அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டு பயோபாட்டனி, அதாவது உயிர் தாவரவியல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய மரபியல் அப்படிங்கிற 2வது பாடம், பாரம்பரிய மரபியல் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாவிடைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் பாகம் 1 முதல் 50 கேள்வி நாம் பார்க்கலாம். மரபியல் எனப்படும் உயிரினங்களில் பொதுவாக பண்புக்கூறுகள் எத்தலைமுறைகளிலிருந்து பெறப்படுகின்றன? மூதாதையர்களிடமிருந்து பெறப்படுகின்றன. மரபியல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடுகளால் எந்தெந்த துறைகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன? வேளாண்மை, மருத்துவம் மற்றும் தடயவியல். பாரம்பரிய பண்புகள் எவ்விதம் பெற்றோர்களிடமிருந்து சந்ததிகளுக்கு கடத்தப்படுகிறது என்பதை படிக்கும் படிப்பு எது? மரபியல். 1906ஆம் ஆண்டு மரபியல் எனும் பதத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? பேட்சன். மரபணுக்கள் எவ்வாறு பெற்றோர்களிடமிருந்து சந்ததிகளுக்கு கடத்தப்படுகின்றன என்பதை படிக்கும் படிப்பு யாது? பாரம்பரிய அல்லது ஊடுகடத்தல் மரபியல். பாரம்பரிய மரபியலின் அடிப்படை கிரிகர் ஜோகன் மெண்டல் தன் ஆய்வில் எத்தனை மரபணு பண்புகளை பயன்படுத்தினார்? 7. மரபணுக்கள் புறமைப்பு மற்றும் உயிர் செயல்களை மூலக்கூறு நிலையில் மேற்கொள்வதை பற்றிய படிப்பு எது? மூலக்கூறு மரபியல். தனி உயிரிகளின் தொகுப்பு தனிப்பட்ட பண்புக்கூறு குறிப்பிட்ட மரபணுக்களால் தீர்மானிக்கப்படுகிறது. இது எந்த வகை மரபியல் ஆகும்? உயிர் தொகை. ஒரு தொகுப்பிலுள்ள தனி உயிரினங்களின் பண்புக்கூறுகள் பல மரபணுக்களால் ஒரே சமயத்தில் தீர்மானிக்கப்படுகிறது. இது எவ்வகை மரபியல்? எண்ணிக்கைசார் மரபியல். பெற்றோர்களிடமிருந்து சந்ததிகளுக்கு உயிர் வேதிய உள்ளமைப்பியல் அல்லது நடத்தை பண்புகளை கடத்தும் பாரம்பரியத்தின் அலகு எது? மரபணு. பாரம்பரியம் மற்றும் வேறுபாடுகள் பற்றி அறியும் ஓர் அறிவியல் எது? மரபியல். பாரம்பரிய பண்புகள் பெற்றோர்களிடமிருந்து சந்ததிகளுக்கு கடத்தப்படும் முறைக்கு என்ன பெயர்? பாரம்பரியம். இயல்பான ஒரே இனத்தொகையில் உள்ள உயிரினங்கள் பண்புகளுக்கிடையே காணப்படும் வித்தியாசத்திற்கு என்ன பெயர்? வேறுபாடு. எத்தொகையில் சில பண்புகளில் உள்ள அளவு வேறுபாடுகள் உள்ளன? உயிரினத் தொகையில். தொடர்ச்சியற்ற வேறுபாட்டில் பண்புகள் எத்தனை மரபணுக்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது, கடத்தப்படுகிறது? ஒன்று அல்லது 2. எப்பண்புகள் சூழ்நிலை காரணிகளால் பாதிக்கப்படுகின்றன? புறத்தோற்ற பண்புகள். மனிதனில் காணப்படும் எப்பண்புகள் தொடர்ச்சியான வேறுபாட்டிற்கு எடுத்துக்காட்டு ஆகும்? உயரம் மற்றும் தோலின் நிறம். பரிணாமத்தின் மூலங்களாக அமைவது எது? வேறுபாடுகள். பயிர் பெருக்கத்தில் புதிய ரகங்கள் உருவாவதற்கு துணை புரிவது எது? வேறுபாடுகள். மரபியலுக்கு மெண்டல் ஆற்றிய பங்கிற்கு என்ன பெயர்?
மெண்டலியம். மரபியலின் தந்தை யார்? கிரேகர் ஜோஹன் மெண்டல். மெண்டல் பிறந்த ஊர் மற்றும் வருடம் யாது? ஆஸ்திரியாவின் ஹெசன்டார்ஃப் எனும் ஊரில் 1822ஆம் ஆண்டு பிறந்தார். பாரம்பரியத்தின் அதிசயங்கள் அடங்கிய பாதையில் முதலில் பயணித்தவர் யார்? கிரேகர் ஜோஹன் மெண்டல். மெண்டல் பட்டாணி தாவரத்தில் கலப்புறுத்த ஆய்வுகளை மேற்கொண்ட வருடம் யாது? 1856 முதல் 1863 வரை. 1866ஆம் ஆண்டு மெண்டல் வெளியிட்ட ஆய்வுக் கட்டுரையின் பெயர் என்ன? எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் பிளான்ட் ஹைபிரிட்ஸ். மெண்டல் எவ்விடத்திலுள்ள புனித தாமஸ் மடாலயத்தில் தனக்கு விருப்பமான பட்டாணி தாவர கலப்புறுத்த சோதனைகளை மேற்கொண்டார்? ஆஸ்திரிய நாட்டின் புருன். மெண்டலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெற்றோர் தாவரங்களுக்கு என்ன பெயர்? தூய கால் வழி. இயல்பான நிலைகளில் தோட்ட பட்டாணி தாவரங்களில் எந்த வகை கருவுறுதல் நடைபெறுகிறது? தற்கருவுறுதல். மலர்கள் பெரிய அளவில் காணப்பட்டதால் பட்டாணி தாவரத்தில் எந்த செயல்முறைகள் எளிதாக நடைபெறுகிறது? ஆண் மலடாக்கம் மற்றும் மகரந்த சேர்க்கை. மெண்டலின் பாரம்பரிய கோட்பாட்டுக்கு என்ன பெயர்? துகள். நுண்துகள்கள் அல்லது பாரம்பரிய அலகுகள் அல்லது காரணிகள் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மரபணுக்கள். மெண்டல் தூய கால் வழி பட்டாணி தாவரங்களை கொண்டு எந்த செயல்முறைகளை மேற்கொண்டார்? தன் மகரந்த சேர்க்கை மற்றும் அயல் மகரந்த சேர்க்கை. பட்டாணி தாவரத்தில் எப்பண்புகள் தனிப்பட்ட குரோமோசோம்களில் உள்ள காரணிகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன? எதிரிடை பண்புகள். மெண்டல் தன் ஆய்வுக்காக தேர்ந்தெடுத்த தாவரம் எது? பட்டாணி பைசம் சடைவம். எந்த ஆண்டு பட்டாணி தாவர மலர்களின் நிறத்திற்கு காரணமான மரபணு கண்டறியப்பட்டது? 2010. மலர்களின் ஊதா நிறத்திற்கு காரணமான நிறமி எது? ஆந்தோசைனின். மலரின் நிறமானது ஊதாவாக இருக்கும்போது பண்பு எத்தன்மையுடையது? ஓங்கு தன்மையுடையது. தூய கால் வழி எப்பண்பிணைவு தன்மையை குறிப்பிடுகிறது? ஒத்த பண்பிணைவு தன்மையை குறிப்பிடுகிறது. தூய கால் வழி தேர்வில் பயன்படுத்தப்படும் மகரந்த சேர்க்கை முறை எது? தன் மகரந்த சேர்க்கை. விதை வடிவம் சுருங்கிய பண்பு எத்தன்மையுடைய பண்பு அல்லது மரபணு ஆகும். ஒடுங்கு பண்பு அல்லது ஒருங்கு மரபணு. பட்டாணி தாவரத்தில் உள்ள இரட்டை மடிய குரோமோசோம்களின் எண்ணிக்கை எத்தனை? 14. மெண்டலின் விதிமுறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மெண்டலிய மரபியல். மெண்டல் ஒரு பண்பு கலப்பிற்கு எடுத்துக்கொண்ட பண்பு எந்த வகை தாவரங்கள்? நெட்டை மற்றும் குட்டை. ஒரே பண்புக்கூறு மரபணுவின் இரு வேறு வடிவம் கொண்டுள்ளவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன?
அல்லீல்கள். கலப்புறுத்த சோதனைக்கு பின் உருவாகும் தாவரங்களுக்கு என்ன பெயர்? கலப்புயிரி. மெண்டல் மறைந்த ஆண்டு எது? 1884. ஒரே உயிரியில் உள்ள மரபணு ஒத்த அல்லீல்களை கொண்டிருப்பின் அதற்கு என்ன பெயர்? ஒத்த பண்பிணைவு. தனித்து பிரிதல் விதிக்கு மற்றொரு பெயர் யாது? கேமெட்டின் தூய தன்மை விதி. ஒற்றை பண்பின் பாரம்பரியம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு பண்பு கலப்பு. ஒரு உயிரியில் உள்ள மரபணு வேறு அல்லீல்களை கொண்டிருப்பின் அது எப்பண்பு ஆகும்? மாறுபட்ட பண்பு ஆகும். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.